வணக்கம். இது உங்கள் ஏஆர்வி குடில். நான் விஜயலட்சுமி ராஜேஷ். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் வெந்தய குழம்பு எப்படி பண்ணுறதா பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்லிடுறேன். இன்றைக்கி நான் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுட்டுருக்கேன். 2 தக்காளி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுட்டுருக்கேன். கருவேப்பிள்ளை, ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளியை கரைச்சி எடுத்து வச்சுட்டுருக்கேன். வறுத்துக்கிறதுக்கு 1.5 டேபிள் ஸ்பூன் தனியா, 1.5 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் துவரம்பருப்பு, 1 டீஸ்பூன் வெந்தயம், 8 வரமிளகா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள், கல்லுப்பு, தாளிச்சுக்கிறதுக்கு கடுகு, உளுந்து, சீரகம், 2 வரமிளகா, எண்ணெய். இதான் இதுக்கு தேவையான பொருட்கள். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டு 1 டீஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் கடலைப்பருப்பு, தனியா, மிளகாய், துவரம்பருப்பு இதெல்லாம் கொஞ்சம் வறுபடட்டும். நல்லா வறுத்தா விட்டு கடைசியாக நம்ம வெந்தயத்தையும் சேர்த்து வறுத்துக்கலாம். இது ஓரளவு செவந்து வரட்டும். இப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா வறுபட ஆரம்பிச்சிருது. இப்போ எடுத்து வச்சுட்டுருக்கிற 1 டீஸ்பூன் வெந்தயத்தையும் சேர்த்துப்போம். சேர்த்து ரொம்பவும் கறியிடக்கூடாது, லேசாக கலர் மாற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா வெந்தயம் எல்லாமே இந்த அளவுக்கு வறுபட ஆரம்பிச்சிருது. இதை ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம். இப்போ அடுப்பை பற்ற வச்சுன்னு கடாயில் ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடாக எடுத்து இப்போ கடுகு, உளுந்து, காஞ்ச மிளகாயெல்லாம் தாளிச்சுக்கலாம். இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ கடுகு, உளுந்தெல்லாம் நல்லா பொரிய ஆரம்பிச்சிருது. இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அது கூடயே கட் பண்ணி எடுத்து வச்சுட்டுருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்து வதக்கிக்கலாம். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா வெந்தய குழம்பு பண்ணுறச்ச வெங்காயம் தக்காளி எதுவுமே சேர்க்க மாட்டோம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குமே இன்றைக்கி நான் வெங்காயம் தக்காளிலாம் சேர்த்து பண்ணுறேன். இது கொஞ்சம் வதங்கட்டும். வதங்கினா விட்டு தக்காளியை சேர்த்து போட்டுக்கலாம். இப்போ வறுத்து வச்ச பொருள் எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டிருக்கேன். இதை நல்லா அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வறுத்து வச்ச எல்லா பொருளும் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா பொடி பண்ணி எடுத்துன்னு வந்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு வதங்கி எடுத்து இப்போ தக்காளியும் சேர்த்துப்போம். சேர்த்துட்டு அது கூடயே கொஞ்சமாக உப்பு, மஞ்சள் தூள் போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். இது நல்லா குழஞ்சி வர வரைக்கும் வதங்கட்டும். இது நல்லா குழஞ்சி வேகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா இந்த அளவுக்கு குழையாக வெந்துடுச்சு. இப்போ அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற பொடியையும் இதில் சேர்த்துக்கலாம். மொத்தமாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லேசாக வதக்கி விட்டுக்கோங்க. அது கூடயே கொஞ்சமாக ஒரு 1/2 டம்ளர் போல் தண்ணி விட்டுக்கலாம். ஒரே 1 நிமிஷம் போல் கொதி வரட்டும். இப்போ நல்லா கொதி வர ஆரம்பிச்சிடுது. இப்போ பொடி, வெங்காயம், தக்காளிலாம் சேர்ந்து கொதிச்சிடுது. இப்போ கரைச்சி எடுத்து வச்சுட்டுருக்கிற புளி தண்ணியும் அதில் சேர்த்துப்போம். ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா கொதி வரட்டும். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்கள். இதிலே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துப்போம். ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா கொதித்து புளியோட பச்சை வாசனையும் போகட்டும். இப்போ பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா கொதித்து வெந்தய குழம்பு நல்லா திக்காக வர ஆரம்பிச்சிடுது. பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்குது. இப்போ இது கூடவே ஒரு சின்ன சைஸ் வெல்லம் சேர்த்துக்கலாம். இது ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும், அதுக்காக தான் போடுறோம். ஜென்ரலாக பண்ணுறச்ச நாங்கள் பருப்பு போட்டு பண்ணுவோம். பருப்பு, வெந்தயம், இந்த மசாலா இருக்குல்ல, இதை கொஞ்சம் அரைச்சி பண்ணுவோம். வெங்காய தக்காளி சேர்க்க மாட்டோம். சுண்டக்காவோ இல்லைன்னா மணத்தக்காளியோ வறுத்து போடுவோம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குமேன்னு இன்றைக்கி நான் பண்ணினேன். ஆனால் இது ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். பார்த்தீங்கன்னா அதை பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக நல்லா கலராக இருக்குது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். சூப்பரான வெந்தய குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டான வெந்தய குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் பண்ணி பாருங்கள், ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம ஏஆர்வி குடியில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம குடிகளோடு இணைந்திருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.